ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா என்னுடைய சண்டே ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே அப்படின்னாவே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப 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 பிஸியான டேவாக தான் இருக்கும். ஸோ அந்த டேயில் நம்ம படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். நான் சண்டேயில் என்ன பண்ணுவேன் மோஸ்ட்லி அப்படின்னா, புதுசாக எதுவும் படிக்காமல் ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு டெஸ்ட்டு மாதிரி போட்டுருவேன். வீக்லி டெஸ்ட்டுக்கு அந்த சண்டேவை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ டெஸ்ட்டு போடுறதுக்காக தான் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். தமிழ் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட்டு போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ உங்களால் சண்டேயில் படிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற டைம் 1 hour 2 hour அப்படி கிடச்சா கூட ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்லைனர் ரிவிஷன் இல்லைன்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ்லாம் வருது. அதை ஆன் பண்ணிவிட்டு ஹெட்செட் போட்டுட்டு கூட வேலை செஞ்சுட்டே கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி கேட்டுக்கோங்க. முடிஞ்சதுன்னா புக் எடுத்து கூட படிங்க முடிகிற பட்சத்தில். அப்படி முடியலன்னா ஆடியோ ரிவிஷன் மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டே நமக்கு வேஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் படித்த மாதிரி ஃபீல் ஆகும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு சண்டேவாவது ஒரு ஆஃப் டே கொஞ்சம் ரெஸ்ட்டு விடுங்க. படிக்கிறதுல கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டால் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அடுத்த வீக்குக்கான போர்ஷன்ஸை நம்ம படிப்போம். ஸோ 1 வீக் ஃபுல்லாக டம்ப் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கோம், இதே ரொட்டீன்லேயே நம்ம இருக்கோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்ட்ரெஸ் ஆகி மொத்தமாக நின்றுடுவோம். ஸோ அதெல்லாம் ஆகாமல் இருக்கணும்னா அப்பப்போ கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு இருக்கணும். ஒரு ஹாஃப் டே நமக்கு பிடிச்ச வேறு ஏதாவது விஷயங்கள் செய்யலாம். பாட்டு கேட்கலாம், இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போகலாம். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது மூலிமா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இந்த லைஃப் ஸ்டைலில் படிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு தான். நம்ம ஒரு எய்ம்காக படிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஸோ டவுன் ஆகாமல் நம்ம படிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் நம்ம இருந்ததுன்னா கொஞ்சம் எனர்ஜியாக நம்ம அடுத்தடுத்து படிப்போம். ஸோ நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய எய்ம் பார்த்திங்கன்னா, இந்த குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு டெஸ்ட் பேட்ச்மே ஜாயின் பண்ணியிருக்கேன். அவங்க கொடுக்குற ஷெட்யூல் படி தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட்டு போடுறதுக்காக தான் தமிழ் ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் தான் எடுத்திருந்தேன். அப்புறமா சரி லன்ச் டைம் வந்துருச்சு, சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு அப்புறம் ஈவினிங் போல் தான் மேக்ஸ் கொஞ்சம் பார்த்துருந்தேன். ஜிகே ஒன்லைனர் பார்த்துருந்தேன். ஸோ மேக்ஸ் கொஞ்சம் ஓரலாக பார்த்துட்டு டெஸ்ட் போடலான்னு. இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டில் டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டு போடாமல் படிச்சுட்டே இருந்தோன்னா அதுவுமே வேஸ்ட்டு. ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டுக்காக OMR ஷீட்டில் தான் டெஸ்ட்டு போட்டிருந்தேன். 200 கொஷின்ஸ் ஃபுல்லாகவே டெஸ்ட்டு போடுவேன். என்னுடைய பேட்ச்லையுமே அப்படி தான் கொஷின்ஸ் கவர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக டெஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். 3 hours செட் பண்ணி டெஸ்ட்டு போட்டிருந்தேன். 3 hours ஒரு 2 hours நான் முடிச்சுட்டேன். ஃபுல்லாக 200 கொஷின் முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.